அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தைப்பூசம் 2024ஆம் ஆண்டிற்கான பதிவு. எந்த நாளில் தைப்பூசம் வருது, எப்படி வழிபட வேண்டும், என்ன மலர்கள் வைக்க வேண்டும், என்ன நைவேத்தியம் நம்ம வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தைப்பூச நாள் பார்த்திங்க அப்படின்னா முருகனுக்கு மிக மிக உகந்த நாள், மிகவும் பிடித்தமான நாள் அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாளன்று நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து வழிபாடு செஞ்சாலும் அந்த வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும். தைப்பூசம் அன்று எந்த நாள் நமக்கு வரும் அப்படின்னா பௌர்ணமி கூட பூச நட்சத்திரத்தை கூட சேர்ந்து வருவதுதான் நமக்கு தைப்பூச நாள். தைப்பூசம் என்னைக்கு வருது அப்படின்னா 25ஆம் தேதி ஜனவரி 25/1/2024 வியாழக்கிழமை அன்று தை 11ஆம் தேதி நமக்கு தைப்பூச திருவிழா. தைப்பூசம் அன்று எப்படி நம்ம வழிபட வேண்டும் அப்படின்னா முருகனுடைய படத்தை எடுத்துக்கோங்க. இந்த நாள் அன்று வேல் வழிபாடு ரொம்ப சிறப்பானது. வேல் வைத்திருப்பவர்களாம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம வழிபாடு செய்யணும். வேல் இல்லாதவர்கள் மட்டும் நம்ம முருகனுடைய படம் எல்லார் வீட்லையும் கட்டாயமாக இருக்கும். தனியாக இல்லாட்டா கூட 5 படத்து கூட சேர்ந்து, அதாவது நம்மக்கிட்ட பிள்ளையார், சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி, பெருமாள், முருகன் அப்படிங்கிற 5 படம் கூட சேர்ந்து ஒரே படத்தில் 5 படம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த படத்தை வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அந்த படத்தை ஒரு சிவப்பு நிற துணி விரித்து அதற்கு மேலே முருகனுடைய படத்தை வச்சுக்கோங்க. வைத்துட்டு வள்ளி தெய்வானை இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். அல்லது இல்லைன்னா பழனி கோவிலில் நமக்கு முருகனுடைய படம் கிடச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த படத்தை வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த தைப்பூச திருவிழா பழனியில் தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இதற்கு நிறைய கதைகள் இருக்குது. ஏன்னா அசுரர்களை அழிப்பதற்காக வேல் பெற்ற நாள் தான் இந்த நாள். பார்வதி தேவிகிட்ட இருந்து வேல் பெற்ற நாள் தான் இந்த தைப்பூச நாள். இந்த நாளன்று பழனியில் ரொம்ப சிறப்பாக பூஜை செய்வாங்க. இந்த தைப்பூச திருநாள் அன்று தான் பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதல் செய்வாங்க. இந்த நாளன்று காவடி எடுப்பது, பால்குடம் எடுப்பது, வேல் குத்துவது, இந்த மாதிரி பண்ணுவாங்க பார்த்திங்களா. எங்கள் ஊர் பக்கத்துலேயும் இந்த தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். மற்ற நாள் விட இந்த தைப்பூசத்துக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி கோவில் முருகன் ஆலயத்தை இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு போயிட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப நல்லது. முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நமக்கு இல்லை இந்த மாதிரி நம்ம கோயிலில் பண்ணலை, சின்ன ஆலயமாக தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் போயிட்டு சுவாமிக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போங்க. இல்லைன்னா மாலை கூட வாங்கிட்டு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு முருகனை வழிபாடு செய்துட்டு வாங்க. கல்யாண தடைகள் நிறையா வருது பார்த்திங்களா, நிறைய பேருக்கு திருமண தடைகள் நிறையா வரும் பார்த்திங்களா, அவங்கெல்லாம் போயிட்டு இந்த நாளன்று வழிபாடு செய்யும்போது அந்த திருமண தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் சிறப்பாக ஆரோக்கியமாக வளருவாங்க. தொழில் வைத்திருப்பவர்கள் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாம் பழனினாலே பார்த்திங்க அப்படின்னா தொழில் தான். தொழில் வைத்திருப்பவர்கள் எல்லாருமே தைப்பூச திருநாள் என்று வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். முருகன் அருளால் பார்த்திங்க அப்படின்னா செல்வ செழிப்புடன் வாழ முடியும். இந்த நாளன்று பக்கத்தில் ஆலயம் இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. எந்த ஆலயமே இல்லை அப்படி இருப்பாங்க, வீட்டிலே இருந்தபடி 25ஆம் தேதி காலையே நீங்கள் சீக்கிரமாக எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகனுடைய படம் வைங்க. சிவப்பு நிற துணி வச்சு முருகனுடைய படம் வச்சு சந்தன குங்குமம் போட்டு வைத்து நல்ல வாசனை மலர்கள், செவ்வரளி, மற்ற மலர்கள் நீங்கள் சற்றிக்கொள்ளலாம். வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க. இப்போ வேல் இருக்குது அப்படின்னா வேல் வைத்துக்கொள்ளலாம். வேல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும். வேல் இல்லை அப்படின்னா நீங்கள் படம் மட்டும் வைத்து ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. நெய் தீபம் அல்லது 6 அகல் விளக்கு ஏற்றலாம், ரொம்ப சிறப்பு. நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க. அந்த ஸ்டார் கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்து பக்கத்தில் சரவண பவா ஒவ்வொரு எழுத்து பக்கத்துலேயும் ஒவ்வொரு விளக்கு வைத்து நீங்கள் விளக்கேற்றி வைத்து முக்கியமாக வைக்க வேண்டிய நைவேத்தியம் என்ன அப்படின்னா பொரி வைக்கலாம், திணை பொங்கல் வைக்கலாம், தேன் கலந்து வைக்கலாம், திணை பாயாசம் வைக்கலாம். திணை அரிசி இருக்குது, அதில் உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா அவருக்கு திணை மாவு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது இருக்குது. திணை மாவும் தேனும் கலந்து முருகனுக்கு வைத்து வழிபாடு செய்யும்போது அவர் நம்மளுடைய வேண்டுதல் அப்படி நிறைவேற்றி வைப்பார், மனம் குளிர்வார் அப்படிங்கிறது நிறைய புக்கில் சொல்லப்பட்டிருக்குது. திணை மாவும் தேனும் முருகனுக்கு வைத்து வழிபாடு செய்யணும். அப்புறம் பொரி, உங்ககிட்ட பொரி கிடைக்கும் பார்த்தீங்களா, பொரி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மற்றது நம்மளுடைய விருப்பம் தான். இது முருகனுக்கு பிடித்ததை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பிறகு வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், பிறகு மற்ற பழங்கள், பிறகு நம்ம சாதம் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் அல்லது நம்ம சாதங்கள் வைத்து சாப்பாடு கொஞ்சம் பருப்பு குழம்பு வைத்து நெய் விட்டு இந்த மாதிரி வைத்தும் நம்ம வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியம் படைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். காலையும் வழிபாடு செய்யலாம், மாலையும் வழிபாடு செய்யலாம். காலை வழிபாடு செய்வது விரதம் இருப்பவர்களாம் காலையே நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை நேரம் விரதத்தை முடித்து கொள்ளலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பூஜை மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா காலை அல்லது மாலை நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். பக்கத்தில் ஆலயம் இருக்குன்னா போயிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தைப்பூசத்தினால் வந்து தவற விட்டுறாதீங்க. சொந்த வீடு வேண்டும், சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்க ஆசைப்படுறவங்களாம் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. 5 வெற்றிலை வச்சு ஒரு அகல்விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக சொந்த வீடு அமையும். குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்களாம் முருகனை மனமுருகி வழிபாடு செய்து பாருங்கள். முருகனே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். முருகன் வந்து வாரி கொடுப்பதில் வள்ளல். அவருடைய பக்தர்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து முருகன் எனக்கு குழந்தை கொடுப்பாங்க, திருமண தடை விலகும், எனக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும், உங்களுடைய உண்மையான பக்தியால் அனைத்துமே நிறைவேற்றி வைப்பார் முருகப்பெருமான். நம்பிக்கையுடன் மட்டும் நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும். இந்த தைப்பூச நாள் ரொம்ப விசேஷமான நாள், தவற விட்டுறாதீங்க. இந்த தைப்பூசத்தை நீங்கள் தவற விட்டீங்கன்னா அடுத்து 1 வருடம் காத்திருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாளன்று உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத நான் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.